ஜாதகத்துல அந்த 7ஆம் இடம் அது வந்து கெட்டு போச்சு, அது நல்லா இல்லை அப்படின்னா ஒருத்தரோட திருமண வாழ்க்கை, அவருடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதகத்துல உங்க லக்னம் இருக்கும் இல்லையா, அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறத கலத்திர பாவம். அப்ப 7ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தா தான் அவங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். ஒருத்தவங்களுக்கு பாருங்க, சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிருக்கும், இல்லை சரியான வயதுல கல்யாணம் ஆயிருக்கும், அவங்களுக்கு லைஃப் லாங். தாமத திருமணம் யாருக்காவது நடக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்ற மாதிரி 7th ஹவுஸ் வந்து கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடம், அந்த இடத்துல சனியோ ராகு கேதுக்களோ இல்ல செவ்வாயோட சனியோ. ஓகே சார், எல்லா பெண்களுக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஆசை வந்து என்னோட கணவர் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ எனக்கு இப்படிப்பட்ட கணவர் தான் வருவாரு அப்படிங்கிறத வந்து எதை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியும்? பெண்களோட ஜாதகத்துல செவ்வாயை வச்சுதான் நம்ம வந்து திருமண வரக்கூடிய கணவர், திருமண அமைப்பு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஓகே சார், இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாதகத்தில் அந்த 7ஆம் இடம் அது வந்து கெட்டு போச்சு, அது நல்லா இல்லை அப்படின்னா ஒருத்தரோட திருமண வாழ்க்கை, அவருடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் சார்? என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும் பொதுவாக? ஜாதகத்தில் உங்கள் லக்னம் இருக்கும் இல்லையா, அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறத கலத்திர பாவம். அப்போ 7ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தான் அவங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ, இல்லை 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலோ, இல்லை 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து வக்கரம் பெற்று போயிருந்தாலோ, திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டினியூவாக நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். லேட் மேரேஜ் ஆகும், இல்லை திருமணம் ஆகி விரைவில் வந்து டைவர்ஸ் ஆகிறது, திருமண முறிவு, திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை, இதுக்கெல்லாம் காரணம் 7ஆம் இடம் தான். அப்போது ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல வரன் விரைவில் அமையும். அதே சமயத்தில் அவங்க லைஃப் லாங் நல்ல தம்பதிகளாக வாழ்வாங்க. ஓகே சார், இதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இதெல்லாம் இருக்குல்ல, அதுவுமே இங்கே பிரச்சனை இருந்துச்சு அந்த மாதிரி வருமா சார்? இல்லை, அதுக்கு வந்து பாவ ரீதியாக ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பம் அப்படிங்கிறதுலாம் ஜாதகத்தில் 11ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்தை விட ஜாதகத்தில் 11ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம். ஏன்னா அப்போ 7ஆம் இடம் சரியில்லை, அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறதுனால தானே அவங்க அடுத்த கலத்திரத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ இதில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் போது எங்கே திருப்தி கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலை தேடி அவங்க போகிறாங்க. அப்போ 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கோ அவங்களுக்கு 2வது திருமணம், ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பங்கள் ஏற்படுறதுக்கும் இந்த 11ஆம் இடம் தான் நம்ம பார்க்கணும். ஜாதகம் இல்லாம சார், ஜாதகம் நம்ம பார்க்காம 7ஆம் இடம் நம்மளுக்கு கெட்டு போயிருக்கு, 16வது இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறது எப்படி நம்ம கண்டுபிடிச்சு? நீங்க பாருங்க, ஜாதகமே நம்ம பார்க்கலனாலும் ஒருத்தவங்களுக்கு பாருங்க, சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிருக்கும், இல்லை சரியான வயதில் கல்யாணம் ஆகிருக்கும், அவங்களுக்கு லைஃப் லாங் தம்பதி சமயத்தில் நல்ல குழந்தைகள் பெற்று பேரம்பத்தியோடு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் 7ஆம் பாவம் நல்லா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் அவசரமாக சில கல்யாணம் பண்ணுவாங்க, 22 வயசுல 23 வயசுல கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் டைவர்ஸ் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் கேப் விட்டுட்டு இன்னொரு திருமணம் பண்ணுவாங்க. அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம ஏன்னா அவங்களுக்கு 2வது திருமணம் தான் அமையணுங்கிற ஜாதகத்தில் இருக்குது. அப்போ எப்போவுமே ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எந்த காலகட்டத்தில் என்ன திசாபுத்தி காலத்தில் திருமணம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கலத்திர பாவம் உங்களுக்கு கெட்டு போயிருக்கு, 2வது திருமணம் தான் நிலைக்குங்கிறத தாமத திருமணமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த காலத்தை தள்ளி போடும்போதே நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் 7ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா அவங்க லைஃப் லாங் குழந்தைகள், மனைவி இப்படின்னு சிறப்பாக இருப்பாங்க. 11ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி 2வது திருமணம் அமையும், 2வது வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது, 3வது திருமணத்தை நோக்கி போவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலான லைஃப்பில் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே சார், நீங்கள் இப்போ கூட சொல்லியிருந்தீங்க லேட்டாக மேரேஜ் ஆகுறது அப்படின்னு. ஸோ தாமத திருமணம் யாருக்காவது நடக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி 7th ஹவுஸ் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடம், அந்த இடத்துல சனியோ ராகு கேதுக்களோ இல்லை செவ்வாயோட சனியோ 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் தொடர்பு பெறும்போது அவங்களுக்கு தாமதமான திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துல சனிலாம் இருந்தால் ஆஃப்டர் 30 வயசுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணால் சிறப்பாக இருக்கும். இல்லை திசாபுத்தி காலம் ஒத்து வந்துருச்சு, அதனால் முன்னாடி பண்ணிட்டா அந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், தீராத சண்டை இருக்கும், இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க
டைவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்கும். அப்போ 7ஆம் இடம் பாவகிரகங்களால் பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல அமைப்பு உண்டு. ஓகே சார். எல்லா பெண்களுக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஆசை வந்து என்னோட கணவர் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ எனக்கு இப்படிப்பட்ட கணவர் தான் வருவார் அப்படிங்கிறத வந்து எதை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியும்? பெண்களோட ஜாதகத்தில் செவ்வாயை வச்சு தான் நம்ம வந்து திருமண வரக்கூடிய கணவர், திருமண அமைப்பு இதெல்லாம் நம்ம சொல்லணும். அப்போ செவ்வாய் எந்த விதத்துலையும் கெட்டு போகாமல் இருக்கணும். செவ்வாயோட ராகு சேராமையோ, செவ்வாயோட சனி சேராமையோ, செவ்வாயோட புதன் சேராமையோ இருந்தால் அவங்களுக்கு நல்ல கணவர் வருவார். அதே சமயத்தில் செவ்வாய் நல்ல ஸ்தானங்களில், அதாவது கேந்திர திரிகோணங்களில் ஒரு பெண்ணுக்கு இருந்ததுன்னா நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் இப்படி கூட சொல்லுவாங்க, 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே குருவோடு சேர்ந்துருந்தாலோ, இல்லை குருவோட பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ, இல்லை செவ்வாய் வீட்லேயே மேஷமோ விருச்சிகத்திலேயோ செவ்வாய் இருந்தால் தோஷமாக இருக்காது. அப்போ செவ்வாய் கேந்திர திரிகோணங்களில் குருவோடு சேர்ந்திருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு சிறப்பான கணவர் வருவார். அவங்களுக்கு நல்ல சிறப்பான எதிர்காலமே உண்டு. ஓகே சார். ரொம்ப இது வரைக்கும் வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேள்விக்கு வந்து நீங்கள் ஒரு சரியான ஆன்சர் வந்து சொல்லிட்டீங்க சார். அதுக்கப்புறம் வந்து இப்போ குடும்பத்தில் வந்து ரொம்ப தலைமை பொறுப்பு வாங்குறது வந்து தலைவனுக்கு அப்புறம் தலைவி தான். ஸோ ஒரு சிறந்த ஒரு தலைவி, குடும்ப பொறுப்பை தாங்குற ஒரு தலைவி, அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்கும்? நல்லா பார்த்துங்க. ஒரு சிறந்த ஆளுமையுடைய பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் நல்லாயிருக்கும். ஏன்னா டாமினேட்டிங் கிரகம் அப்படின்னு பார்த்தா சூரியன் தான். அவங்க ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்களில் சூரியன் இருப்பார். அப்போ சூரியனோட உங்களுக்கு குரு சேர்ந்திருப்பார். அப்போ குரு சூரியன் சேரும்போது அவங்களுக்கு சிவராஜ் யோகம் இருக்கும். அப்போ அந்த வீட்டில் வந்து தலைவனோட ஆட்சியா தலைவியோட ஆட்சியாங்கும் போது தலைவிக்கு அங்கே ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் நல்லாயிருக்கும். கணவரையும் அந்த குடும்பத்தையும் அந்த குழந்தைகளையும் அவங்க சரியான முறையில் அவங்க வழிகாட்டி அந்த ஃபேமிலியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க. ஓகே சார். ஓகே. இப்போ சீக்கிரமாக கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் எது வலுவாக இருக்கும் சார்? அதை தான் நான் முதல்ல சொன்னோம். ஒருத்தவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகுதுன்னா அவங்களுக்கு 2ஆம் பாவம் நல்லாயிருக்கும், 7ஆம் இடம் நல்லாயிருக்கும். ஒரு ஜாதகத்தில் ராகு திசையில் சுக்கிர புத்தி வரும்போதோ, இல்லை சுக்கிர திசையில் ராகு புத்தி வரும்போதோ 7ஆம் இடத்தை இந்த பருவ காலங்களில் குருவோட பார்வை 7ஆம் இடத்தையும் குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய நிலையில் ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு இளமையிலே திருமணம் நடக்கும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் பண்ணுறாங்களே சார், அவங்க ஜாதகத்தில் எது வலுவாக இருக்கும்? அதான் சொன்னலை. அதாவது ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் 8ஆம் இடம் தான் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அது வந்து ஏன் 8ஆம் இடங்க, கணவருக்கு அது ஆயுள் ஸ்தானமாக இருக்குது. அதாவது மனைவி கணவரோட ஆயுள் தான் 8ஆம் பாவம். அதே பெண்களுக்கு அதை மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையோ இல்லை 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ பாவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு திருமண முறிவு ஈஸியாக வந்துடுது. நல்ல ஊரே கொண்டாடுற அளவுக்கு திருமணம் நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு சிக்கல் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாகவே டைவர்ஸ் ஆகிடுது. ஓகே சார். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருப்பப்பட்ட திருமணம், காதல் திருமணம் அமையிறது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் எது ரொம்ப ஆதிக்கம் மிக்கதாக இருக்கணும்? ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம் தான் விருப்பத்தை சொல்லக்கூடிய இடம், 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். அப்போ ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டு அந்த திசாபுத்தி காலங்கள் வரும்போது அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை திருமணமாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு அது பாவர்களால் பார்க்கப்பட்டாலோ இல்லை பாவர்களோடு சேர்ந்திருந்தாலோ அந்த திருமணம் முறிவை ஏற்படுத்துகிறது. அப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல சேர்ந்திருந்தாலோ 5-7 தொடர்பில் இருந்தாலோ புதனோட கேது சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கு நிச்சயமாக விருப்பப்பட்ட வாழ்க்கை காதல் திருமணத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார். ஆனால் நீங்கள் இப்போ 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் வந்து ஓரளவுக்கு இருந்தால் கல்யாணம் விருப்பப்பட்ட திருமணம் சொல்லியிருந்தீங்கல்ல, இது பார்க்காமலே சில பேர் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? நீங்கள் நிச்சயமாக அதை வந்து அவங்க ஜாதகத்தில் 5-7 தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அவங்க ஆணோட லக்னத்தையும் பெண்ணோட லக்னத்தையும் எடுத்து பாருங்கள். இவங்களுக்கு கிரகம் இணைவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களோட லக்னத்தை குரு பார்த்துருப்பாரு, ஆணோட லக்னத்தை குரு பார்த்துருப்பார், பெண்ணோட லக்னத்தை குரு பார்த்துருப்பார். ஏதோ ஒரு வகையில் இந்த ஜாதகத்துக்கும் மேட்சிங் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்களுள்ள அந்த கனெக்டிவிட்டி அந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், எல்லார் மேலேயுமே அந்த விருப்பம் வருது. அப்போ இயற்கையாக அந்த ஃபிக்சேஷனை உருவாக்கியிருக்கு. அப்போ இந்த அமைப்பில் உள்ளவங்க தான் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே சார். இன்னைக்கு வந்து 7ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் எதனால் ஏற்படுது அப்படிங்கிற பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.